ஓம் சிதாரா நேயர்களுக்கு வணக்கம். நமக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள்னு பாத்தீங்கன்னா விநாயகர் இல்லையா? அவருக்கு பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா அருகம்புல். ரொம்ப ஈஸியா அவைலபிள் அருகம்புல். இந்த விநாயகருக்கு மட்டும் நம்ம என்ன பண்றோம்? குப்பைமேடுல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்து பொறுக்கி, அத வந்து மாலையா கட்டி போட்டு அவர் உடனே சந்தோஷமாயிடுறாரு. ரொம்ப சீப்பஸ்ட், ஈஸியஸ்ட் எளிமையான கடவுள்னா விநாயகர். அவருக்கே பிரீத்தியான புல் எதுன்னு பாத்தீங்கன்னா அருகம்புல் இல்லையா? அப்ப அதுல எவ்வளோ மருத்துவ குணம் இருக்கும். எவ்வளோ குணாதிசயங்கள் இருக்கும் இல்லை. இந்த அருகம்புல்ல நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணி வீட்டில் அதை புகைச்சாலே நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் போயிடும். அதே மாதிரி அருகம்புல் பவுடர் எங்கேயாவது கிடைச்சதுன்னா நீங்க வீட்டில் சாம்பிராணி போடுறவர்களா இருந்தால் அந்த சாம்பிராணி பொடியோடு சேர்ந்து கலந்து இந்த அருகம்புல் பவுடரையும் போடும்போது வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி, வீட்டில் ஏதாவது தடைகள் இருந்தாலோ வேற ஏதாவது பிரச்சனை வீட்டில் இருக்கு, மன நிம்மதி இல்லை அப்படி இருந்தாலும் சரியாகும். இந்த அருகம்புல்ல சாறா பிழிஞ்சு பால்ல கலந்து ஒரு 30 கிராம் அப்படி ஒரு புல் எடுத்துக்கோங்க. அதை சாறா பிழிங்க, பால்ல கலந்து டெய்லி குடிச்சிட்டு வர அந்த ரத்த மூலம் சொல்லக்கூடிய வியாதியும் குணமாகுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு அழகான ஒரு கதை இருக்கு. இந்த அருகம்புல் ஏன் விநாயகருக்கு அவ்வளோ பிரீத்தி அப்படின்னு சொல்ல போனா, எங்க பாட்டி சொன்ன கதை தான் எனக்கு ஞாபகம் வருது. விநாயகர் வந்து வயிற்றெல்லாம் தொக தொக தொகன்னு எரியும் போது உள்ளுக்குள்ள ரொம்ப எரிஞ்சுதா ஏதோ விழுங்கிட்டதுனால. அப்போ எல்லாரும் வைத்தியங்கள் கொடுத்தாங்களாம். பெரிய பெரிய சித்தர்கள், மகான்கள்லாம் வந்து இது பண்ணு, அது பண்ணாலும் அந்த வயிற்றோட எரிச்சல் மட்டும் தாங்கவே முடியல. இப்போ விநாயகர் வலியில துடிக்கிறாரு எரிச்சல்ல. அப்போ யாரோ வந்து அழகா நீ கவலைப்படாதேன்னு சொல்லி அருகம்பில்ல தலையில வைக்கும்போது அந்த எரிச்சல் எல்லாம் நின்றுடுச்சான் அப்படின்னு ஒரு கியூட் கதை இருக்கு. அதனால நம்மளும் அந்த கியூட் கதையோட சேர்ந்து எதுக்குன்னா நம்மளுக்கெல்லாம் தெரியணும்னு எங்க பாட்டி சொன்னாங்க இந்த அருகம்புல்லோட சக்தியை. அதே மாதிரி இந்த அருகம்புல்ல அதே மாதிரி 30 கிராம் அருகம்புல்ல நல்லா சாறு பிழிந்து வெண்ணெயோட சேர்ந்து கலந்து சாப்பிடும்போது உடல்ல தளர்ச்சி ஏற்படுது இல்லையா, அது எல்லாம் கூட குணமாகும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அருகம்புலுக்கு நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல 2 இன்னைக்கு பார்த்துருக்கோம். இன்னும் பல வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம்.